நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான எக்லெஸ் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதாவது பனானா நல்லா பழுத்தது, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஆயில் நான் 1/4 கப் போட்டிருக்கேன். ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் பால், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் தேவைப்பட்ட மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணுவோம் கிராஜுவலாக. ஒரு 1/3 கப்பில் இருந்து, அதாவது 80 மில்லியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 150-200 வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். தேவைப்படுற அளவுக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவு ஒவ்வொரு மாவு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாலோட கன்சிஸ்டன்சி, பாலோட எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் 1/3 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் பாதாம், cashew, வால்நட் இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கனால நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி. ஸோ ரொம்ப பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ஆகிடும். பேட்டர் ஹார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கேக் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். இப்போது பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் தடவுறனாலும் தடவிக்கலாம், மாவு போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைனா, நான் பேக்கிங் ஷீட் இருந்ததுனால போட்டிருக்கேன். ஸோ இதில் அந்த மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 2 தடவை நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணணும். முன்னாடியே ஓடிஜி இல்லைனா அவன் ஒரு 10 மினிட்ஸ் 250 டிகிரியில். கடாயிலையும் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லையும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரிக்கு வச்சுட்டு ஒரு 50 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். அதாவது 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் பேக் பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்டிக்கை விட்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீனாக வரும். இப்போ நம்ம இதை ஆற வச்சதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ இது என்னென்னா நமக்கு தேவையான அளவு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டேவோடு நீங்கள் இதை முடிச்சிருங்க. 1 வீக்கெல்லாம் வச்சுருக்க வேணாம். ஸோ கடையில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப நாள் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே கொடுத்துருக்க தேவையான பொருட்கள் எல்லாமே. ஸோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.